வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. உங்களுடைய ராசி அதிபதி பகை ராசியில் வேற சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அறக்க பறக்க எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது, பிரிஸ்காலாம் இருக்க முடியாது. எல்லாத்துலேயுமே ஒரு விதமான மந்தமான மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் இருக்கும். என்னமோ நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், போகிறது போகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட தத்துவவாதிகள் போல் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எதையோ நினச்சி சிந்தனைகளில் மூழ்கி இருப்பாங்க. இதனால் ரொம்ப பிரிஸ்காலாம் இருக்க முடியாது. ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறது எப்போ போல் போய்கிட்டு இருக்கும். ஸோ மற்ற விஷயங்கள் காரியங்கள் ஏதாவது செய்யணும் பிடிக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். தன்னை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்களை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. அவங்க தேவை என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவங்களுக்கான காரியங்களில் அவங்க எப்போவுமே ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல அவங்க வேலையை முடிச்சிடும், அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. பட் மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அண்ட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்ன ஒரு பெரும் பிரச்சனைனா, இவங்க ஓரளவுக்கு அனுசரணையாக போகணும் அப்படின்னு நினச்சாலும் கூட மற்றவங்க அதுக்கு உடன்பட்டு வரமாட்டாங்க. பெரும்பாலும் மற்றவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணவே நினைப்பாங்க. சமீப காலமாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம அவங்க தேவைக்கு அவங்க அனுசரணையாக போய்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க வைக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தொடர்கதையாக இருக்கவே செய்யும். பட் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான், அதனால் எதுவாக இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க, பொறுமையாகவே இருங்க. பட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, ராசிக்கு உச்சம் பெற்ற குருனுடைய பார்வை இருக்கிறதுனால இதெல்லாம் சும்மா அப்பப்போ வந்து போகக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களாகத்தான் இருக்கும். எவ்வளோ பெரிய மலை போல விஷயமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எதை நினைச்சும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. முடிவுகள் அப்படிங்கிறது எப்படியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்பத்துக்குள்ளே சிலருக்கு சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகள் ஏற்படலாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வருவாங்க.
குறிப்பாக குடும்ப காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிலலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள், அல்லது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டு வரும். என்னதான் இருந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பற்றும் வராமல் தொற்றும் தொடாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். குடும்ப உறவுகள் கூட ஓரளவுக்கு எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. கணவன் மனைவி உறவுகள் மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் அனுசரித்து போய்க்கிறதுனால அதுவுமே பெருசாக தொல்லைகளாக இருக்காது. என்ன கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகள், எதிரும் புதிருமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும். பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வகையிலே கை கொடுத்துட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆலோசித்து செயல்பட்டு வாங்க. இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இருந்தாலும் கிரக அமைப்புகள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் வகையில் குழந்தைகளுடைய காரியங்களில் உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். குழந்தைகள் தேவையிருந்து செயல்பட்டு வருவீங்க. குழந்தைகளுக்கான முக்கியமான காரியங்களை செயல்படுத்திட்டு வருவீங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக செயல்பட்டு வருவீங்க. குழந்தைகளுமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வருவாங்க. குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்பது உண்டு. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். பெருசாக மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் முயற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா மாணவர்கள் கொஞ்சம் மந்தமான நிலைகளுக்கு போகலாம். சில விஷயங்களில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அதனால் மாணவர்கள் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய அளவில் மோசம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இன்னும் ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. வழக்கமான நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சாதகமான நிலைகள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு கலவையான அமைப்புகளை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த கெரியர் ரிலேட்டடாக சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போகலாம். அல்லது எதிர்பாராத செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். பட் எல்லாமே ஒரு வளர்ச்சிக்கான அடையாளமாக பார்த்துக்கலாம். ஒரு தேவைக்கேற்ப இந்த விஷயங்கள் எல்லாமே அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆல்ரெடி பல மாதங்களாகவே இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசி கஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால இந்த அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும். அதனால் மாதத்தின் முற்பகுதியில் எல்லாம் ஓகே தான். மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக டீல் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் டபுளுப்பாக இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற பொறுமை நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய அளவில் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். எதுவும் அகலக்கால் வைக்காதீங்க. நியாயமான விஷயங்களுக்கு நியாயமான தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. கடன் வாங்குவதும் சரி கொடுப்பதும் சரி இந்த மாதம் எல்லாமே கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை. ஸோ ஜென்ரலாகவே இந்த காசு பண்ண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எதுவும் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கணக்கு வழக்குகளோடு கச்சிதமாக செயல்படுங்க. காசு பண்ண விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பட் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஜென்ரலாக இந்த சொத்து சுகங்கள், வீடு வாகன விஷயங்கள் போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்குது. மாதத்தின் முற்பகுதியை கூட எப்படியோ சமாளிச்சுடுவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் இந்த நிதானம், பொறுமை என்பது அதிகமாகவே தேவைப்படுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.